சாய்ராம். நமஸ்காரம். நாம் நம்முடைய முன் மனித பிறவியினுடைய பாவ புண்ணியங்களை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்காக 5ஆம் பாவத்தையும் தற்பொழுது 4ஆம் பாவத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக 5ஆம் பாவத்தினுடன் ஒவ்வொரு பாவத்தையுமே கணக்கில் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற சுக துக்கங்களை கணக்கிட்டு அதற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உண்டான தொடர்பை கண்டுபிடித்து அதனால் நம்முடைய முன் பிறவியிலே நாம் செய்த நல்லவை என்ன, தீயவை என்ன என்பதை நன்கு தெரிந்து கொண்டு விடலாம். எனவே நாம் இப்பொழுது அந்த 4ஆம் பாவத்தை வைத்து மேலும் பார்ப்போம். நான் சொன்னேன் 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம் என்று. அப்படியானால் முதலில் ஒருவருக்கு சுகம் என்பது என்ன என்றால், பசி எடுக்கும் பொழுது, தாகம் எடுக்கும் பொழுது உணவும், நான் இங்கே சொல்லுவது உணவும், நல்ல உணவு என்று சொல்லவில்லை, உணவும் குடிக்க தண்ணீரும் கிடைத்தால் அதுதான் சுகம். அந்த நேரத்திலே தற்பொழுது உள்ள காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்திலே நடைபெறுகின்ற போர் இஸ்ரேலினுடைய தாக்கத்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய தாக்கத்தாலும் அங்கே உள்ள காசா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் உள்ள சிறு சிறு குழந்தைகள் உட்பட பலரும், பல லட்சம் பேரும் இருக்க இடமோ, உண்ண உணவோ, உடுக்க உடையோ இல்லாமல் அந்த வெயிலிலும் பனியிலும் மழையிலும் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பால் இல்லை. மனிதர்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி இல்லை. அப்படியானால் அந்த பசி எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த உலகத்திலே நாம் வாழவோ அல்லது எந்த உயிரினமும் வாழவோ இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும். உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான தீனி என்று சொல்லக்கூடிய உணவை கொடுக்க வேண்டும். அந்த உணவை கொடுக்காத போது அந்த உடலானது கெட்டுப்போகும். உடல் கெட்டுப்போனால் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்திட 10ம் பறந்து போகும் என்பார்கள். அப்படியானால் அங்கே உள்ள மக்களுக்கு அந்த பசியானது அகோரமாக ஏற்பட்டுவிடும். அந்த அகோரமாக ஏற்பட்ட பசியிலே அவர்களுடைய மூளையானது சிந்திக்கும் திறனை முழுமையாக இழந்துவிடும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கோபமும் எதிர்மறை வினை செய்யக்கூடிய மனோநிலையும் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் போர் புரிய வேண்டும், எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற கொடூரமான எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும். எனவே எந்த ஒரு உயிருக்கும் உணவு மிக 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 முக்கியம். உணவு கிடைக்கும் பொழுது அதனுடன் தண்ணீரும் தேவை. ஆகையால் சுகத்திலெல்லாம் முதல் சுகமானது தேவையான உணவு, தேவையான தண்ணீர். எனவே இந்த தேவையான உணவும் தேவையான தண்ணீரும் இந்த பிறவியிலே ஒருவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய 5ஆம் பாவத்திலே சந்திர பகவான் கெட்டுப்போகாமல் நல்லபடியாக இருப்பார். அப்படி சந்திர பகவானானவர் 5ஆம் பாவத்திலே நல்லபடியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய
இதற்கு முந்தைய மனித பிறவிகளிலும் அதற்கு முந்தைய மனித பிறவிகளிலும் அவர்கள் தண்ணீர் பந்தல் வைத்தோ அல்லது தண்ணீரை தானமாக கொடுத்தோ தேவையானவர்களுக்கு, தாகம் எடுத்தவர்களுக்கு தண்ணீரையோ உணவையோ கொடுத்து கொண்டிருந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். மற்ற சுகங்களை பற்றியும், அந்த சுகங்கள் கிடைக்காமல் இருந்தால் 5ஆம் பாவம் எப்படி கெட்டுப்போயிருக்கும் என்பதையும், அதனால் அவர்களுடைய முந்தைய பிறவியிலே அவர்கள் எப்படிப்பட்டதான பாவ கர்மாக்களையோ அல்லது புண்ணிய கர்மாக்களையோ செய்திருப்பார்கள் என்பதையோ நாம் தெரிந்து கொண்டு விடலாம். மற்றவற்றை அடுத்த பதிவிலே பார்ப்போம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.